வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு பெங்களூர் கிளம்பிட்டாங்க. குஷிக்கு காரணம் வந்து BMW கார்ல போறோம். நம்ம சேனல்ல BMW X5 காரை பத்தி வீடியோ போட்டிருக்கோம். அந்த கார்ல தான் இன்னைக்கு பெங்களூர் போக போறேன். அது எக்ஸ்ட்ரா குஷி ஆகி போச்சு. வாங்க கார்ல போலாம். எப்படி இருக்குன்றத லாங் டிராவல் பண்ணி பார்க்கலாம். நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போறோம். மிஸ்டர் சிவா ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஹாய் வினோத். ஹாய் சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பெங்களூர் கிளம்பியாச்சு. இந்த ரதத்தை வந்து மிஸ்டர் ஜெகன் தான் ஓட்டுறாரு. பார்த்து ஓட்டுங்க, போகலாம். ஹாப்பி ஜர்னி. ஓகே ஜி, ஹாப்பி ஜர்னி. ஹாப்பி ஜர்னி. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 4:50 ஆயிடுச்சு. எப்படியும் பெங்களூர் போகிறதுக்கு ஒரு 10 மணி ஆயிரும்னு நினைக்கிறேன். காரில் இந்த மாதிரி கோ டிரைவர் சீட்டில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு போகிறதே நல்லா தான் இருக்குது. நம்ம டிரைவ் பண்ணோம்னா இந்த மாதிரிலாம் வந்து பார்க்க முடியாது. சின்சியராக வந்து காரை ஓட்டிகிட்டே இருப்போம். உங்களுக்கு எந்த சீட்டு பிடிக்குன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். டிரைவர் சீட்டா இல்லை கோ டிரைவர் சீட்டான்னு. ஃப்ரெண்ட்ஸ், இதான் பெங்களூர் ஹைவேல இருக்கிற ஹுண்டாய் கம்பெனி. இங்கேருந்து தான் இந்தியா ஃபுல்லுக்கும் கார் சப்ளை ஆகுது. ஃபஸ்ட் டைம் என்னோடய லைஃப்பில் BMW காரில் லாங் டிரைவ் போய்கிட்டு இருக்கேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவல். ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்போவுமே நைட் ட்ராவலை ரொம்ப விரும்புறது கிடையாது. நம்ம எந்த ட்ரிப்பு போனாலும் சரி 10 மணி வரைக்கும் ட்ரைவ் பண்ணுவோம். 10 மணிக்கு அப்புறம் எந்த ஊர் வருதோ அந்த ஊரில் ரூமை போட்டு தங்கிடுவோம். ஏன்னா ஃபேமிலியோடு போகிறப்போ நம்ம நைட் ட்ராவல்லாம் பண்ணுறப்போ நைட்டில் ஏதாவது பஞ்சர் கிஞ்சர் ஆனால் ரொம்ப ரிஸ்க்கு, டயர்லாம் மாற்றுறது. அதனால் எப்போவுமே நான் நைட் ட்ராவல் அவாய்ட் பண்ணிடுவேன். நீங்களும் தேவைப்பட்டால் மட்டும் நைட்டில் ட்ராவல் பண்ணுங்கள், இல்லைனா அவாய்ட் பண்ணுறது பெட்ரு. தமிழ்நாட்டில் இந்த வருஷம் நல்லா மழை பெஞ்சு எங்கே பார்த்தாலும் தண்ணியாக தான் இருக்குது. இந்த பாருங்கள், இங்கே ஒரு இது இருக்குது, இங்கேயும் ஃபுல்லாக தண்ணி தான், குளம் மாதிரி தேங்கி போயிருக்கு. ஃபைனலாக ஒசூர் ரீச் பண்ணியாச்சு. ஒசூருமே பார்த்தீங்கன்னா பெங்களூர் மாதிரி தான் இருக்குது. லைட்டிங்ஸ்லாம் பாருங்கள், பெங்களூரில் என்ன செட்டப்பில் போடுவாங்க அதே செட்டப்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இது சென்னை சில்க்ஸு, பக்கத்தில் டிமார்ட்டு. இதுவும் பாருங்கள், லைட்டிங்லாம் வந்து பெங்களூரில் என்ன ஸ்டைல் போடுவாங்களோ அதே லைட்டிங் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நாங்கள் பெங்களூரில் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல். இந்த ஹோட்டல் வந்து SRS பஸ் டிப்போவுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஃபார்ச்சூன் பார்க் JP செலஸ்டியல் காந்தி நகரில் இருக்குது இந்த ஹோட்டலு. மெஜஸ்டிக்லேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இப்போ ரூம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தங்கியிருந்த ரூம் நீட்டாக இருந்தது, காம்பாக்டாகவும் இருந்தது. இந்த ரூம் டேரிஃபோட சேர்த்து எங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுத்துருந்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு நாங்கள் வெளியில் கிளம்ப போகிறோம். பெங்களூரில் பிரேக்ஃபாஸ்ட் பஃபேல என்னென்னலாம் இருக்குதுன்னு நம்ம போய் பார்ப்போம். வாங்க. என்னஜி சாப்பிட்டீங்களா? பிரேக்ஃபாஸ்ட் நல்லா இருந்தது. நல்லா இருந்ததா?
சேல்ஸ் நீங்கள் நைஸ். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சாச்சு. பெங்களூர் ஃபேமஸ் ஸ்வீட் சாம்பார் பிரேக்ஃபாஸ்ட்டில் இருந்தது, அதையும் டேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ வெளியில் கிளம்புற டைம் ஆச்சு. இதுதான் ஹோட்டலில் இருக்கிற ரிசப்ஷன் ஏரியா. அப்படியே ஒரு ஓவர் வியூ பாருங்கள். நாங்கள் வந்திருக்கிற இடம் பெங்களூர் விஜயநகரில் மெட்ரோ ஸ்டேஷன் வந்திருக்கோம். அடுத்து நான் வந்திருக்கிற இடம் முருகர் கோயில். மலேசியாவில் இருக்கிற ஸ்டைலை ஃபாலோ பண்ணி இங்கேயும் ஒரு முருகர் சிலை இருக்குது. எல்லாராலும் மலேசியாவுக்கு போக முடியாது. பெங்களூருக்கு முடிஞ்சவங்க வந்து இந்த விஜயநகரில் இருக்கிற முருகன் கோயிலை தரிசனம் பண்ணி பாருங்கள். இதுலேயே வந்து சிவனுக்கும் ஒரு சன்னதி இருக்குது, அதையும் பார்த்துடலாம். பறவை எச்சையெல்லாம் விழுகுதுன்னு சொல்லி மேலே நெட்டு போட்டு மூடி வச்சுருக்காங்க. நல்ல பெரிய சன்னதி தான். நீங்கள் பெங்களூரில் இருந்தாலோ இல்லை பெங்களூர் போனாலோ கண்டிப்பாக இந்த கோயிலை போய் விசிட் பண்ணுங்கள். விஜயநகரில் இருக்குது. Feels like I've known you my whole life, but nothing more than friends this whole time. Summertime skipping rocks so innocent. I never thought I'd ever hold your hand, but there's something in the sunset feels different this time. There's a feeling, if you feel it, baby, I don't wanna hide. We don't gotta stay friends forever, we can cross that line together. Find love, baby, never say never. After all this time, I just want to take a step in a new direction. I wanna tell you what I failed to mention. We could fly a couple of birds of a feather. பெங்களூர் போனீங்கன்னா கண்டிப்பாக பிரிகேடியர் ரோடு, எம்ஜி ரோடெலாம் போய் ஒரு சுற்றி பாருங்கள். பாருங்கள் லைட்டிங்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, பயங்கரமாக இருக்குது. ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஏற்ற இடம், எல்லா ஷோரூமும் இங்கே இருக்குது. அடுத்த நாள் ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு நாங்கள் போன இடம் விதான் சௌதா. இத்தனை வாட்டி பெங்களூர் வந்திருந்தாலும் அது ஒரு வாட்டி கூட பார்த்ததில்லை. சரி, அப்படியே போகிற வழியில் பார்த்துட்டு போகலான்ட்டு ஒரு விசிட் பண்ணோம். 60 ஏக்கர் பரப்பளவில் கட்டியிருக்காங்க. 4 வருஷம் கட்டியிருக்காங்க இந்த இதை. Yeah, there's something about your sweet smile, it's just different this time. So baby, lean in like you mean it, put your lips on mine. We don't gotta stay friends forever, we can cross that line together. Find love, baby, never say never. After all this time, I just want to take a step in a new direction. I wanna tell you what I failed to mention. We can fly a couple of birds of a feather. We don't gotta stay friends forever, we can start a whole new chapter. Find our happy ever after. The only way to know is ask her. Yeah, baby. We don't gotta stay friends forever, we can cross that line together. உள்ளே போகிறதுக்கு அலௌடு கிடையாது. வெளியிலேருந்தே நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும்னு எடுத்துக்கலாம். அப்படி தான் ரொம்ப பேர் அங்கே வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. பெங்களூரில் இருக்க இது அசம்பிளி. இதோட பேர் வந்து விகான் சௌதா. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது விகாஸ் சௌதா, அது செகண்ட். We don't gotta stay friends forever, we don't gotta stay friends forever. No. இதோட ஆப்போசிட் தான் பெங்களூர் ஹைகோர்ட் இருக்குது. அதையும் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த ரெட் கலர் பில்டிங் தான் பெங்களூர் ஹைகோர்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் பெங்களூர் ட்ரிப் இதோடு முடிஞ்சது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.